என் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த காலை பொழுதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதோ திருவருகையின் காலம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கிறோம். அவர் வந்துவிட்டார். அவருடைய நினைவு, அவருடைய பிறப்பு, அதை குறித்து நாங்கள் இந்த நாள் கொண்டாட இருக்கிறோம் சுவாமி. பக்தியோடு அவருடைய பிறந்த நாளை, கிறிஸ்து பிறந்த நாளை, உலகிற்கு வந்த ஒளி, அவரே ஒளியாயிருக்கிறார். இந்த ஒளியில் மக்களாகி நாங்கள் திகழ நீர் எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே அர்ப்பணிக்கின்றோம், ஆவியானவரே நன்றி சொல்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், நன்றி சொல்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கின்றோம், நன்றி கூறுகிறோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, எங்கள் மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். திருப்பாடல் 91 மிக அழகாக சொல்லும். 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களிலே பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய பாதுகாப்பில் இருப்போரை துன்பம் அணுகாது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதுகாப்பில் இருப்போரை துன்பம் அணுகாது. ஆமென். 9 முதல் 13 வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது, ஆண்டவர் தம் அடியாரை எப்பொழுதும் பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தம் அடியாரை பாதுகாப்பாய் வைக்கிறார். 14 முதல் 16 வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது, தம்மை சார்ந்திருப்போரை
அவர் வாழ்விப்பதாக வாக்களிக்கிறார், வாக்குத்தத்தம் தருகிறார், உறுதிமொழி கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமன் பாந்தவர்களே, அதுதான் சங்கீதம் 91 நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 90:17 மிக அழகாக சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். ஆமென். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம் மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரோம். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம் மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். ஆமென். ஆமென். என் கடவுளாம் தலைவரின் இன்னருள், இன்னருள், உள்ளார்ந்த அருள் எங்கள் மீது தங்குவதாக. அவருடைய அருள் நம் மீது நிரந்தரமாய் தங்குவதாக என்று சொல்லி சங்கீதம் 90 பாடலை இப்படியாக முடிக்கிறார் தாவீது. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி. ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றி. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த சங்கீதம் தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது 91 ஆண்டவருடைய பாதுகாப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கு துன்பம் நேராது. அப்போ உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலிலே தங்கி இருப்பவர். ஆமென். அவருடைய நிழலில் தங்கி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கி இருக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். அப்படி இருக்க பிள்ளைகள் 2வது வசனத்தை சொல்ல ஆண்டவரை நோக்கி எப்படி ஜெபிப்பாங்க, எப்படி ஜெபிக்கணும்? ஆமென். நீரே என் புகலிடம், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார்கள். உரைப்பார் என்று சொன்னால் சொல்லுவார்கள். அல்லேலூயா. நீரே என் புகலிடம், நீரே. அதனால தான் சங்கீதம் 18:2 மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 18:2. ஆமென். ஆண்டவர் என் கற்பாரை, ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் கோட்டை, என் மீட்பர், என் மீட்பர், என் இறைவன், என் இறைவன். நான் புகலிடம் தேடும் மலை அவரே, நான் புகலிடம் தேடும் மலை அவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் புகலிடம் தேடும் மலை அவரே என்று தாவீது பாடுகிறார். அதே தான் இங்கே சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பாதுகாப்பில் வாழ்கிறவர்கள் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பார்கள். அவருடைய நிழலில் தங்கியிருப்போம். ஆமென். நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஸ்தோத்திர பலி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். அதனால தான் ஆவியானவர் உணர்த்தினார் நேற்று மாலை கூட, இந்த பிரபஞ்சத்திலே நாம் வாழ்ந்து வருகிறோம். பிறப்பில் இருந்து இறக்கும் வரை நம்முடைய ஒவ்வொரு நிமிட அசைவுகளையும் கடவுள் ஒருவருடைய சக்தியினால் தான் நாம் இயக்கப்படுகிறோம் என்ற உள்ளார்ந்த விசுவாசம் நமக்குள்ளே வந்துவிட்டால் நாம் ஆண்டவரிடத்தில் மன்றாட்டுகளை ஏறெடுக்க மாட்டோம். மாறாக அவருக்கு நன்றி பலி செலுத்தி கொண்டே இருப்போம். அல்லேலூயா. அந்த உணர்வு நமக்குள்ள வரணும். அதுதான் விசுவாசம், ஆழ்ந்த விசுவாசம். என் தேவன் பிறப்பிலிருந்து தாய் வயிற்றில் உருவாகும் முன்பதாகவே என்னை தெரிந்து கொண்டார், அறிந்து கொண்டார், அழைத்தார். பிறப்பிலிருந்து இன்று மட்டும் நேரம் வரை அவர் என்னை பாதுகாக்கிறார் என்று நாம் உள்ளார்ந்த விசுவாசம். அவர் இல்லாமல் எனக்கு ஒன்றுமே நடக்காது, அவர் தான் எல்லாம் செய்கிறார் என்ற விசுவாசம் எனக்குள்ள முழுமையாகவே வந்துருச்சுன்னு சொன்னால்
நாம் கலங்க மாட்டோம், கண்ணீர் விட மாட்டோம், வேதனைப்பட மாட்டோம். எல்லாம் அவர் செயல், எல்லாம் அவர் செய்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள்ள வந்துச்சுன்னா நம்ம ஒன்லி நம்ம என்ன செய்வோம்? ஸ்தோத்திர பலி மட்டும்தான் எடுப்போம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அந்த ஸ்தோத்திர பலி எடுத்துக்கிட்டே இருந்தால் போதும், மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். ஆமென். ஆமென். அதனால தான் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட பிள்ளைகள் வேடரின் கண்ணி நின்றும் கொன்றடிக்கும் கொள்ளை நின்றும் கொன்றடிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். வேடரின் கண்ணி, வேடருடைய கண்ணிலிருந்து, பசாசின் கண்ணிலிருந்து நம்மை தப்புவிப்பார். கொன்றளிக்கும் கொள்ளை நோயிலிருந்தும் நம்மை தப்புவிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, என்ன நம்முடைய அவருடைய பாதுகாப்பு எப்படி இருக்கு சொன்னால், தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அரவணைப்பார். அவருடைய சிறகுகளில் கீழே அடைக்கலம் புரிந்து விடுவோம். அவர் நம்மை அரவணைக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரது உண்மைதான் கேடயமும் கவசமும். உண்மை என்று சொன்னால் கவசமும் ஆகும். உண்மை என்று சொன்னால் சத்தியம், வேதம், இறைவார்த்தை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும் என்ற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். அப்படி இருக்கிற பிள்ளைகள் எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். எதுக்குமே பயப்பட மாட்டேன். இம்மட்டும் காத்த தேவன் இனியும் நம்மை காப்பார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே வந்துவிடும். ஆமென். அதனால தான் இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் பயப்பட மாட்டேன். நீர் அஞ்ச மாட்டீர். நீர் என்று சொன்னால் நம்ம ஒவ்வொருவரை பார்த்து சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். நீர் அஞ்ச மாட்டீர். ஒவ்வொருவரை பை நேம் நீர் பயப்படவே மாட்டீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இருளில் உலாவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் பயப்பட மாட்டோம். பயப்பட மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். எந்த வந்தாலும் நீங்கள் பார்த்துக்குவீங்கப்பா, எனக்கு ஒரு பயம் இல்லை. அந்த விசுவாசம் வந்துச்சுன்னா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உன் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உன்னை அணுகாது. அணுகாது. பொல்லாருக்கு கிடைக்கும் தண்டனையை கண் முன்னாலே பார்ப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் கண்ணாலேயே காண்பீர். அதனால தான் ஆண்டவருடைய பாதுகாப்பில் இருப்பவரை துன்பம் அணுகாது. அணுகாது. ஆனால் நம்ம அந்த நம்பிக்கையை இழந்து விடுகிறோம். நேற்று இரவு அந்த பிள்ளையுடைய கண்ணீரோடு சிவா ஃபோன் பண்ணுறாங்க, அழுகிறாங்க. அப்பா, எனக்கு குழந்தைக்கு இப்படி ஆச்சு, என்னாகுமோ எனக்கு பயமாக இருக்குது. நான் சொன்னேன், பயப்படாதம்மா, ஜெபத்தில் உட்காரு, காலையில் உட்காரு, சாலையில் உட்காரு, கேள்வி சொன்னேன். ஜெபத்தில் உட்கார்ந்தா மட்டும்தான் அவருடைய பாதுகாப்பில் நம்ம இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு துன்பம் அணுகாது. ஆமென். அல்லேலூயா. அதை உணராமல் இன்றைக்கும் சில பிள்ளைகள் நம்ம பயம் இல்லாமல் இருக்கிறோம். பாருங்கள், வாக்குத்தத்தம் அந்த பிள்ளைக்கு எல்லாமே கிடைச்சது. குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாங்க. குழந்தை பாக்கியத்துக்கு முன்னால் குடும்ப சமாதானம் இல்லாமல் இருந்தாங்க. கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்க. கணவன் மனைவியை ஒருமனப்படுத்தி ஒன்று சேர்த்து அவங்களுக்கு எல்லாமே ஆண்டவர் வழி வகுத்து எல்லாம் சொல்லி வாக்குத்தத்தத்தையும் கொடுத்தார். மகளே, உனக்கு அடுத்த வருஷம் ஒரு குழந்தையோடு நீ இருப்பேன்னு சொல்லி கொடுத்தார். எல்லாமே விசுவாசத்தோடு வந்தாங்க, விசுவாசத்தோடு இருந்தாங்க. இப்போ என்னாச்சு? அந்த வயிற்றில் எப்போ குழந்தை உருவாச்சோ அன்னையிலேருந்து அவங்களுடைய பக்தி விசுவாசம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. எப்படி குறைய ஆரம்பிச்சிருச்சு? அவங்க ஜெபிச்சிருப்பாங்க, சாமி கும்பிட்டுருப்பாங்க, கோயிலுக்கு போயிருக்கலாம், இல்லை மனசை நினச்சிருக்கலாம். இருந்தால் கூட அவருடைய பாதுகாப்பில், அவருடைய அரவணைப்பில் இல்லாமல் ஒதுங்கி போகும் பொழுது, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒதுங்கி போகும் பொழுது என்ன ஆகும்? துன்பங்கள், துயரங்கள் அவர்களை வாட்டுகிறது. அந்த துன்பம் அவங்களுக்கு எப்படி தெரியுது? கடைசி நேரத்தில் தெரியுது. ஐயோ, இப்படி கூட இருக்குமா? இப்படி கூட நடக்குமா? இப்படி நடந்துடுமா? பயம்.
இப்போ பிரசவத்துக்காக காத்திருக்கிற பிள்ளை, என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு தெரியாமல் இந்த பிள்ளை, ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாளும் கைவிட மாட்டார். நம்மை நம்பி வந்த பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அதனால தான் 9 முதல் 13 வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளை பாதுகாப்பாய் வைத்திருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அதனால தான் அவருடைய பாதுகாப்பில் இருக்கிற பிள்ளைகள் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, தீங்கு உமக்கு நேரிடாது, நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, நெருங்காது. நீ செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி நம் தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். நீ எங்கெல்லாம் போறியோ தம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அப்படியே உன்னை பத்திரமா கொண்டு போய் சேர்த்து பாருங்க. அழகா அழகா மாதாவுடைய சன்னிதானத்தில் வேளாங்கண்ணியில் போய் அங்கேயும் போய் அந்த கரெக்டான நேரத்தில் தட்டி எழுப்பி ரூம் கொடுத்து அருமையாக அந்த காலை வேளையில் அந்த கூகுள் மீட் ஆன் பண்ணி அதை ஜெபிக்க உதவியாக இருக்கிற குடும்பம். அல்லேலூயா. 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 இதை நம்ம மறந்துடக்கூடாது. அதுதாங்க ஊழியர் செய்வதுடைய அக்கறை. ஊழியர் செய்கிறது அப்படி தான். எங்கே போனாலும் என் ஊழியத்தை நான் விட மாட்டேன், என் ஊழியத்தை நான் விட மாட்டேன் என்ற ஒரு வைராக்கியம், ஆண்டவருடைய பாதுகாப்பில் இருக்கணுன்ற வைராக்கியம் நமக்குள்ளே வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மாதிரி அந்த பாதுகாப்பில் இருக்கிற பிள்ளைகள் அந்த வைராக்கியம் இல்லாட்டி நம்ம என்ன செய்வோம்? நம்ம என்ன செய்வோம்? ஐயோ முடியலையா, அப்படி முடியலையா, இப்படி முடியலையா. ஒரு நாள் என் மனசுக்குள்ளே என்ன இருக்கணும்? நானும் என் வீடும் என் வீட்டாருமோ ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம், ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம், ஆண்டவருக்கு மாத்திரம் ஊழியம். அப்படி செய்கிற பிள்ளைகளுக்கு தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது, நீ செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தன் வானதூதருக்கு அவர் கட்டளையிடுவார். காக்கும்படி. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி, உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கையில் உம்மை தாங்கிக் கொள்வார். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நடந்து செல்வீர், இளம் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் மிதித்து செல்வீர், ஒன்றுமே ஆகாது. இதெல்லாம் நடக்குமா? அது எப்படி? சிங்கத்தை மேல விரியன் பாம்பில் நடக்க முடியுமா? விசுவாசம் அங்கே தாங்க இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசம் இருந்தால் அந்த பயம் நமக்கு இருக்காது. அந்த விசுவாசம் நமக்கு இல்லாதனால தான் என்ன ஆகுமோ ஏதாகுமோ நம்ம பயந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. மறந்து போயிடாதீங்க. அவருடைய பாதுகாப்பில் இருக்கிற பிள்ளைகள், அவருக்கு அடைக்கலமாக இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள், வெட்கப்பட்டு போக மாட்டோம். நீ ஆண்டவருக்காக கொடுக்கிற நேரத்தை ஒரு நாளும் வீண் போகாது. நீ அவருக்காக செலுத்துகிற நேரம், அவருக்காக செலுத்தும் பொழுது குடும்பம் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. குடும்பத்திலே ஒரு மனமாற்றம் வரும். குடும்பத்திலே பிள்ளைகள் ஒழுக்கமாக வளர்க்கப்படுவார்கள். அதனால தான் 14 முதல் 16 வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது, தம்மை சார்ந்திருப்போரை அவர் வாழ்விப்பதாக உறுதி தருகிறார். அல்லேலூயா. தம்மை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுடைய அவர் கொடுக்கிற உறுதி என்ன? அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். என் மீது அன்பு கூர்ந்ததால் நான் அவர்களுக்கு விடுதலை கொடுப்பேன். நான் அவர்களை விடுவிப்பேன். ஒரு விடுதலை. அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால், என் நாமத்தை அறிந்துள்ளதால், அவருடைய நாமம்
இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், உன்னத நாமம் என்று சொல்லி அவருடைய நாமம், கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை அறிந்துள்ளதால் நம்மை பாதுகாக்கின்ற இறைவன், நம்மை பாதுகாக்கின்ற இறைவன். அவருடைய பேர் இயேசுவின் நாமம். நாசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட என்று பேதுரும் யோவானும் சொன்ன பொழுது அந்த முடக்குவாதம் பிடிச்சவன் துள்ளி குச்சி நடந்தான். பேதுரு நடந்த இடத்துல அவருடைய துணிகளை தொட்டாங்க, ஆசீர்வாதம் நடந்தது, அற்புதம் நடந்தது. யோவானுடைய கர்ச்சீப்பை தொட்டாங்க, நோயில் சுகமடைந்தார்கள். அதனால தான் இயேசு சொன்னார், என்னை விட நீங்கள் இன்னும் அதிகமாக செய்வீங்க, என்னை விட நீங்கள் அதிகமாக அற்புதங்களை செய்வீங்க. பயப்படாதீங்க, அஞ்சாதே, திகையாதே. உன் மூலம் ஆண்டவர் அற்புதங்களை காண செய்வார். குடும்பங்களிலே ஆசீர்வாதங்களை பெருக செய்வார். பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். சிதைந்து போயிருக்கின்ற குடும்பங்கள் ஒருமனப்படும். மனம் உடைந்திருக்கிற பிள்ளைகள் ஒருமனப்பட்டு சந்தோஷமாய் ஜீவிப்பார்கள். இந்த வருஷத்துடைய கடைசியில் இன்னும் 6 நாள் இருக்கிறது இந்த வருஷம் முடியறதுக்கு. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வந்தாரே, ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை தந்து, ஃபஸ்ட்டு ஜனவரி 25 இன்னைக்கு வரைக்கும், ஏன் நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை, ஏன் உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே இந்நாள் வரை நம்மை அறிந்து தெரிந்து பெயர் சொல்லி அழைத்து இம்மட்டும் காத்த தேவன் இனியும் காப்பார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே. அதனால தான் சொல்றாரு, அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு என்றே எந்த துன்ப வேளையிலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை தேற்றிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தோ கிருபை நீரே இயேசுவே, உமதன்பை தேடி வந்தோ தேவ சமூகத்திலே, உமதன்பை கண்டு வந்தோ தேவ சமூகத்திலே. இளைப்பாறுதல் தரும் தேவா, எந்த துன்ப வேளையிலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடெம்மை காத்திடுமே. அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன், அவருடைய துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை தப்புவித்து. சோதனைகள், சண்டை, சச்சரவு ஏதாவது குடும்பத்தில் இருக்குது சொன்னால் ஆண்டவரை தேடுற பிள்ளைகளை அப்படியே தனியாக கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. தனியாக ஒதுக்கி வச்சிருவார். அல்லேலூயா. அந்த பிரச்சனையிலிருந்து தனியாக வெளியே கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. பாதுகாப்பாய் உன்னதர் நிழலில் கொண்டு போய் தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உன்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். கவலை இல்லையே, கலக்கமில்லையே, கவலை இல்லையே, கலக்கமில்லையே. கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன், நான் கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன், எதை குறித்தும் கவலை இல்லையே. என் இயேசு
என் இயேசு என்னோடு இருக்கிறார், எதை குறித்தும் கவலை இல்லை. ஆமென். ஆமென். பாருங்க, ஆசீர்வாதம். அன்பு கூர்ந்ததால் பாதுகாப்பு, மன்றாடும் போது ஜெபத்திற்கு பதில், துன்பத்தில் நம்மோடு இருக்கிறார், தப்புவித்து பெருமைப்படுத்துகிறார், நீடிய ஆயுளால் நிறைவளிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியா மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். மீட்பை வெளிப்படுத்துவார். ஆமென். நீடிய ஆயுளால் நிறைவு, இம்மையில் 100 மடங்கு ஆசீர்வாதம். இம்மையில் 100 மடங்கு ஆசீர்வாதம். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ என் பொருட்டு விட்டுவிட்ட நிலப்புறன்களையோ விட்டுவிட்ட எவரும் யாரா இருந்தாலும் சரி, என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் எல்லாத்தையும் விட்டுட்டு, பேதுரு சொல்லுவார், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவே எங்களுக்கு கேட்டால் கிடைக்கும். அதுதான் அந்த ஆசீர்வாதம். இம்மையில் 100 மடங்கு ஆசீர்வாதம். மறுமை சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலம் புலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போக. ஆமென். இவற்றோடு கூட கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை. கொஞ்சம் இன்னல்கள் இவற்றோடு கூட இன்னல்கள் இருக்கும். ஆனால் மறுமை நிலை வாழ்வு, நிலையான வாழ்வு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை சார்ந்திருப்போரை அவர் நமக்கு கொடுக்கிற வாக்குறுதி. மீண்டும் எனக்கு அந்த பிள்ளை தான் ஞாபகம் வருது. அந்த பிள்ளைக்காக செபிப்போம். ஆண்டவர் நடத்துவார். இம்மட்டும் அதனால தான் ஏசாயா 66:9 மிக அழகாக சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். பேறு காலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனா? பேறு காலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனா? அடுத்து, மகப்பேற்றுக்கு காரணமான நான் கருப்பையை அடைத்து விடுவேனா? ஒரு நாள் முடியாது, ஒரு நாளும் இல்லை. அதனால்தான் 7ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும் பாருங்க. வேதனை வரும் முன்னே சீயோன் பிள்ளை பெற்றாள். ஆமென். பிரசவ நேரம் நெருங்கும் முன்னே ஆண்மகவை ஈன்றாள். ஆமென். பிரசவ நேரம் நெருங்கும் முன்பதாகவே ஆண்மகவை ஈன்றாள். இன்று அன்னைமரியாள் கிறிஸ்துமஸ் விழா. இன்னைக்கு காலையில் என்ன வேதனையோடு இருப்பாங்க. சத்திரத்தில் இடமில்லை, எங்கேயுமே இடமில்லை. நம்மெல்லாம் குதூகலம் கொண்டாட்டமாக புது ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி ரெடியாக இருக்கிறோம். ஆனால் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு அந்த தாயும் சூசியப்பரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு. அந்த அம்மா அந்த சிச்சுவேஷன் வயிறு பெருசாக அப்படியே குழந்தையை எடுத்துக்கிட்டு வயிற்றில் சமைந்துக்கிட்டு எவ்வளவு வேதனை. அங்கேயும் இங்கும் அலையிறாங்க. தங்குவதற்கு யாருமே இடம் கொடுக்கல, யாருமே கொடுக்கல. ஐயோ இவளுக்கா என்று சொல்லி ஒதுக்குறாங்க. ஆனால் மாட்டு தொழுவத்திலே அங்கே அந்த இயேசு பாலன் பிறக்கிறார். அதுதான் இன்றைக்கி நம்ம எல்லாரும் கொண்டாட போகிறோம். இயேசு பாலன் பிறக்கிறார் என்று மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்கிறோம், உண்மைதான். ஆனால் அதுக்கு முன்னால் அந்த உலகத்திற்கு அந்த மகன் வருவதற்கு முன்பதாக அந்த தாய் பட்ட கஷ்டம், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. வயிற்றில் இருந்த முதல் பிரசவ வரைக்கும் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. பிறந்த பிற்பாடு அவர் அப்படியே கொண்டு போய் தீவன தொட்டியில் கிடத்துறாங்க. அன்னைக்கே சொல்லிட்டார், வாழ்வு தரும் உணவு நானே. அல்லேலூயா. தீவன தொட்டியில் போட காரணம் வாழ்வு தரும் உணவு. மாடுகளுக்கு பசுகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உணவு தொட்டியில் படுக்கிறாங்கன்னு சொன்னால் அன்னைக்கே இயேசு பிறந்த அன்னைக்கே ஏதோ உணவாக நமக்கு ஒவ்வொரு நாளும். அல்லேலூயா. அதனால தான் அந்த கிறிஸ்து பிறப்பு விழா ரொம்ப கஷ்டப்பட்டு மாதா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த நாள், இந்த கடைசி நாள் பிரசவத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலை யோசனை பண்ணி பாருங்க.
நமக்காக பிறந்திருக்கிறார், மீட்பர் பிறந்திருக்கிறார் என்ற செய்தி இடையர்களுக்குத்தான் அறிவிக்கப்பட்டு, ஏழைகளுக்குத்தான் நற்செய்தி கொடுக்கப்பட்டது. ஒன்றும் அறியாத விலக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஜனங்களுக்குத்தான் வானதூதர் போய் சொல்லி, அங்கே ஏதோ உங்களுக்காக மீட்பர் பிறந்துள்ளார். முதல் தரிசனம் அந்த ஏழை எளிய மக்களுக்குத்தான் கிடைக்கிறது. அந்த முதல் தரிசனம் ஆண்டவரை பார்க்கக்கூடிய தரிசனம். அதுக்கப்புறம் தான் ஞானிகள் வராங்க. தர்மியான கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாட இருக்கிற நீங்களும் நானும், அந்த தாய்ப்பட்ட இன்னல்கள், அந்த பிரசவத்துக்கு முன்னால் அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க கொஞ்சம் நினச்சி பாருங்க. இன்னைக்கு அதை ஆண்டவர் உணர்த்துகிறார். ஆனால் உன்னதரின் பாதுகாப்பில் இருப்போரை துன்பம் அணுகாது. அப்படிதான் மாதா பத்திரமா அந்த குழந்தையை பெற்றெடுத்திருப்பார். இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பாடல் வழியாக அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார் என்ற சிந்தனையோடு இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லி, இரவுதான் கிறிஸ்துமஸ் என்று நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் இயேசு உன் உள்ளத்தில் வரும்பொழுது கிறிஸ்துமஸ் தான். அல்லேலூயா. திருப்பலியிலே அவருடைய உணவை உட்கொள்ளும் பொழுது இயேசு உன் உள்ளத்தில் பிறக்கிறார். ஆமென். நற்கரணை வாங்கும் பொழுது உன் உள்ளத்தில் இயேசு பிறக்கிறார். நம்பர் 1. அனுதினமும் இறை வார்த்தையை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துமஸ் தான் என்ற உணர்வோடு இதை கேட்கப் போகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.